அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ். இன்பமாய் வாழ்ந்திட இனிய வழிகள் இரண்டாவது, ஒருவருக்கு போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அவன் புரிந்த அருட்கொடைகளில் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தி அந்த போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். அதாவது பேராசை கொள்வது அல்லது மற்றவரிடம் இருக்கக்கூடியதை பார்த்து பொறாமை கொள்வது, இந்த குணம் ஒருத்தரிடம் இருக்கக்கூடாது. யாருக்கு பேராசையும் பொறாமையும் உள்ளத்தில் வந்து விடுகிறதோ அவர் ஒரு காலம் இன்பமான வாழ்க்கை வாழ முடியாது. ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர் நன்றி செலுத்தாமல் அதற்காக போதுமென்ற மனநிலை இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து பொறாமைப்படுவதை கொண்டும் பேராசை கொள்வதை கொண்டும் அவர் நிம்மதியை இழந்து விடுவார். அப்ப அவருடைய நிம்மதியை அவர் உள்ளுக்குள் இருக்கின்ற போதும் என்ற மனதை கொண்டு உருவாக்காமல் வெளியில் தனக்கு கிடைக்காத ஒன்றை தேடிச் செல்வதை கொண்டு நிம்மதியை இழந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அடிப்படையில் அல்லாஹ் விதித்ததை திருப்தி கொள்ளக்கூடிய அடிப்படையான ஈமானை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஈமானுடைய 6வது தூண் என்ன? விதியின் நன்மை தீமை புரிந்து கொள்வது. அப்படி என்றால் அல்லாஹ் நம்முடைய விதியிலே ஒன்றை நாடி இருக்கிறான். அதில் நமக்கு அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அதில் அல்லாஹ் கொடுத்த அந்த கொடையின் விஷயத்துல, நன்மையின் விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறது இது போதுமானது என்று நினைக்க வேண்டும். அப்போ அதிலே அவருக்கு கிடைக்காததை நினைத்து அவர் வருந்தி கொண்டு அதற்காக ஏங்கிக் கொண்டு அதிலே தனக்கு கிடைக்காததை மட்டுமே நோக்கமாக கொண்டு அதை தேடுவதிலேயே தன்னுடைய வாழ்க்கை அவர் கழிக்க ஆரம்பித்தார். என்னாகும்? அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதல் விதியின் விஷயத்தில் அதிருப்தியில் இருப்பார். அல்லாஹ் ஏன் எனக்கு இதை செய்தான்? எனக்கு ஏன் இப்படி அல்லாஹ் குறைத்து கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் கொடுத்தது எப்படி சரியா இருக்கும்? என்னிடம் இந்த திறமை இருக்கிறேன், நான் இவ்வளவு நல்ல நிலையில் இருந்தேனே, ஏன் இதை அல்லாஹ் என்னிடமிருந்து எடுத்து விட்டான்? இப்படி அவர் சொல்லிக் கொண்டும் அல்லாஹ்வுடைய செயலில் குறை காணக்கூடியவராக ஆகிவிடுவார். இந்த தன்மை அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர் மீது ஏற்படுத்திவிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான் தன்னுடைய விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொருந்திக் கொள்கிற நிலையை பார்த்தால் அந்த அடியான் மீது அல்லாஹ் திருப்தி கொள்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொருந்திக் கொள்ளாமல் மனம் பொறுக்காமல் எப்போதுமே அந்த அடியான் அல்லாஹ்வுடைய காரியத்தில் குறை காணக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் அந்த அடியான் மீது கோபம் கொள்கிறான், வெறுப்படைகிறான். இந்த விஷயத்தில் பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை இழப்பதற்கான முக்கியமான காரணம், அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்ததை நினைத்து திருப்தி அடையாமல் பொறாமையிலும் பேராசையிலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று அவாங்கிற அந்த ஏக்கத்தோடும் புலம்பலோடுமே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதுதான். ஆக இந்த தன்மை ஒரு மூமியினிடம் இருக்கக்கூடாது. அந்த தன்மையில் ஒருவர் இருந்தால் அவருக்கு துன்பமான வாழ்க்கையாக அது மாறிவிடும். பல நெருக்கடிகளில், மன நெருக்கடியிலும் மன அழுத்தத்திலும் அவர் விழுந்து விடுவார் என்பதைத்தான் இந்த விஷயத்தை கொண்டு நாம் புரிய வேண்டியது இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்வதும் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவதும் ஒருவருடைய வாழ்க்கையில் இன்பத்திற்கு மிக முக்கியமான வழியாக இருக்கிறது.